ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளிசிட் வெயிட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ ஆல்ரெடி எழுதியிருக்க இந்த ப்ரோக்ராம் இம்ப்ளிசிட் வெயிட்கானது. இதுக்கான வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோவோட யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துருங்க. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் வெயிட், இம்ப்ளிசிட் வெயிட். ஓகேவா? இப்போ அதுலேருந்து இம்ப்ரவைஸ் பண்ணி எக்ஸ்பிளிசிட் வெயிட்னா என்னன்னு சொல்ல போகிறேன். ஸோ நான் இந்த இம்ப்ளிசிட் வெயிட்டை ரிமூவ் பண்ணிடுறேன். டிரைவர் டாட் மேனேஜ் டைம் அவுட் டாட் இம்ப்ளிசிட் வெயிட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணால் இந்த கிளிக் அப்படின்ற ஆக்ஷன் நடக்காது. ரெஜிஸ்டர் லிங்க் ஏன்னா லோட் ஆகிறது டைம் ஆகும். நான் திரும்ப கூட ரன் பண்ணி காட்டுறேன். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, எக்ஸப்ஷன் அடிச்சிருச்சு. இதுக்கான காரணம் ரெஜிஸ்டர் லிங்க் அப்படின்றது லோட் ஆகுறதுக்குள்ள நம்ம கிளிக் பண்ண ட்ரை பண்றோம், எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்றோம். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணும்போது எரர் அடிக்குது. ஏன்னா அந்த எக்ஸப்ஷனோட நேம் வந்து நோ சச் எலமெண்ட், அன்ஏபிள் டு லொக்கேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுது. இது ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்ற இந்த லொக்கேட்டரை என்னால் ஃபைண்ட் பண்ண முடியல. ஓகே, இந்த எலமெண்ட்ல ஒரு ப்ராப்ளமா? அப்போ இதுக்கு தனியாக ஒரு லாஜிக் எழுதணும். உங்கள் எலமெண்ட்டுக்கு ப்ராப்ளம்னா அந்த எலமெண்ட் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கண்டிஷன் எழுதுறீங்கல்ல, அதுதான் எக்ஸ்பிளிசிட் வெயிட். ஓகேவா? எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு வெயிட் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை, அது இம்ப்ளிசிட் வெயிட். வெப் டிரைவர் வெயிட். ஓகே, இதுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். வெப் டிரைவர் வெயிட்னு ஒரு கிளாஸ் இருக்கு. வெப் டிரைவர் வெயிட் ஸ்பேஸ் வெயிட். வெயிட்ன்றது நம்ம கொடுக்குற நேம் தான், எனி நேம் நீங்கள் என்ன வேணா கொடுக்கலாம். நான் சும்மா வெயிட் கொடுக்குறேன். கிளாஸுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் டைம் நம்ம ஓனா கொடுப்போம் அதே மாதிரி. ஓகேவா? வெப் டிரைவர் வெயிட்னு ஒரு கிளாஸ், வெயிட் ஈக்குவல் டு நியூ சேம் வெப் டிரைவர் வெயிட். ஓகே, செமிகோலன். வெப் டிரைவர் வெயிட்னு ஆல்ரெடி செலினியமில் ஒரு கிளாஸ் இருக்கு, அதை தான் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் பேராமீட்டர் என்ன பாஸ் பண்ணணும்னா, எந்த ப்ரௌசரை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறீங்களோ அந்த டிரைவரை நம்ம பாஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ டிரைவர், ஏன்னா நம்ம எவ்வளோ வேணால் ப்ரௌசர் கிரியேட் பண்ணுறதுக்கு டிரைவர் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டே வரலாம். வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர், வெப் டிரைவர் 1 ஈக்குவல் டு நியூ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர். அதனால் நான் வெயிட் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், பட் எந்த ப்ரௌசருக்கான ஆப்ஜெக்ட் அதுன்றதை நம்ம தான் பாஸ் பண்ணணும், டிரைவர். ஓகே, கமா இங்கேயுமே அது டைம் கேட்குது. ஓகேவா? எப்படி இம்ப்ளிசிட் வெயிட்ல ஒரு காமனாக ஒரு மேக்ஸிமம் பஃபர் டைம் மாதிரி ஒன்று வைக்கிறோம்ல, 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுப்பா, எங்கெங்கெல்லாம் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ண டைம் எடுக்குதோ 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுன்றோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயுமே இந்த வெப் டிரைவர் வெயிட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எந்த டிரைவரை நம்ம வெயிட் பண்ணணுன்றதையும் மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் காமனாக ஒரு வெயிட் செகண்ட் இங்கே கொடுக்கணும். ஓகே, டியூரேஷன் டாட் ஆஃப் செகண்ட்ஸ். ஓகே, மினிட்ஸ் இதில் எவ்வளோ வேணா இருக்கும், ஹவர்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம ஆஃப் செகண்ட்ஸ் 10 கொடுக்குறோம். ஓகே, செமிகோலன். ஸோ இப்போ நம்ம ஒரு வெப் டிரைவர் வெயிட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இதுவும் ஒன் டைம் பண்ணால் போதும், ஒன் டைம் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இம்ப்ளிசிட் வெயிட்லையும் இதே மாதிரி ஒரு கோடு இருந்தது, எல்லா எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு பொதுவான கோடாக இருந்ததுல, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, நம்ம இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுனாலே இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண அலோவ் பண்ணுறன்றது அர்த்தம் கிடையாது. அது இம்ப்ளிசிட் வெயிட் தான். இதில் இந்த வெயிட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி தான் வைக்கிறோமே தவிர இதை நம்ம இன்னும் பயன்படுத்தலை. ஓகேவா? இதை உறுதிப்படுத்த இதுக்கப்புறம் என்ன நடக்குது, அப்ளிகேஷன் யூஆர் லோட் ஆகுது, உடனே அந்த ரெஜிஸ்டர் லிங்க் கிளிக்கை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம்ல. இப்போ இதை ரன் பண்ணுற உங்களுக்கே புரியும். ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, அப்ளிகேஷன் லோட் ஆகுது. இது பாருங்க, ரெஜிஸ்டர் ஏன் இப்போ தான் லோட் ஆகி முடிக்குது, அதுக்குள்ளே எலமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணது எக்ஸப்ஷன் நடக்குது. அப்போ இதுவே நீங்கள் இம்ப்ளிசிட் வெயிட் போட்டிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே எங்கெங்கெல்லாம் எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணுறோமோ அப்போ ஃபியூ செகண்ட்ஸ், அதாவது 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோம். இங்கே ஏன் நடக்கலைன்னா எக்ஸ்பிளிசிட் வெயிட்டில் கான்செப்ட் இதோட முடியல. ஓகேவா? எக்ஸ்பிளிசிட் வெயிட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வெயிட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுன்றது உண்மைதான். ஓகே, வெப் டிரைவர் வெயிட் வெயிட் ஈக்குவல் டு நியூ வெப் டிரைவர் வெயிட், இப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஆனால் அந்த ஆப்ஜெக்டை எந்த எலமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக வெயிட் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்ல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வெயிட் வெயிட் ஆப்ஜெக்டை இங்கே நான் பயன்படுத்த போகிறேன். வெயிட், ஓகே, வெயிட் ஆப்ஜெக்ட் டாட் எது வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அன்டில் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்னது? அன்டில். இதை கால் பண்ணும். ஓகே, வெயிட் அன்டில், பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதுக்குள்ள தான் நம்மளோட கண்டிஷனை எழுத போகிறோம்.
அந்த கண்டிஷனுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு, எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ். ஓகேவா? எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட், பார்த்தீங்களா இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குங்க இந்த இந்த கிளாஸுக்கு. இந்த கிளாஸோட மெத்தட்ஸ் ஏதாவது ஒன்று தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எலமெண்ட் டு பி கிளிக்கபிள், எலமெண்ட் டு பி கிளிக்கபிள் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று எலமெண்ட்டை பாஸ் பண்ணோம், இன்னொன்று லொக்கேட்டர் தான் பாஸ் பண்ணோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம்னா எலமெண்ட் டு பி கிளிக்கபிள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ரெண்டுமே ஒரே நேம் தான். நம்ம என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ண போறோம்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பட் நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். எலமெண்ட் டு பி கிளிக்கபிள் இந்த இடத்துல ஒன்று எலமெண்ட்டை பாஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுதான் வெப் எலிமெண்ட். இல்லைன்னா லொக்கேட்டரை பாஸ் பண்ணலாம். லொக்கேட்டர்னா என்னன்னா இதுதான், இந்த பை டாட் லிங்க் டெக்ஸ்ட் ஐடி இதெல்லாம் லொக்கேட்டர் தானே, எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணுறது லொக்கேட்டரில். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று நீங்கள் டேரெக்டாக எலிமெண்ட் ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கீங்களா, கிளிக் ஆகிறது தான் உங்களுக்கு டைம் வேணுமா, அப்போ அந்த எலிமெண்ட் ஃபைன் பண்ண எலிமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். ஆனால் நமக்கு ஃபைன் பண்ணுறதுலேயே ப்ராப்ளம், அப்போ லொக்கேட்டரை பாஸ் பண்ணுங்கள். பை டாட் லிங்க் டெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர், இதுதான் லொக்கேட்டர். சரியா? இதை தான் நம்ம எலிமெண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பை டாட் லிங்க் டெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஹியர், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். செமிகோலன் கொடுத்தாலும் முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் நாங்கள் இங்கே செமிகோலன் கொடுக்க போகிறதில்ல. இதுக்கப்புறமும் ஒரு கோட் இருக்கு, என்னன்னா கிளிக். புரியுதா? வெயிட் பண்ணுறதுக்கான கோடு மட்டும் இல்லை, வெயிட் பண்ணி அந்த எலமெண்ட்டையும் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுது. இது இந்த லாஜிக் தான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டு. இதை உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா ஒன்று டேரெக்டாக இங்கே கிளிக்கை கால் பண்ணலாம், இல்லை செமிகோலன். இது வேலை முடிஞ்சிச்சா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வெப் எலமெண்ட், ஓகே, ரெஜிஸ்டர் லிங்க் ஈக்குவல் டு, ஓகே, வெப் எலமெண்ட். இந்த லைனே நமக்கு தேவையில்லை. ரெஜிஸ்டர் லிங்க் டாட் கிளிக், ரெஜிஸ்டர் லிங்க் டாட் கிளிக், செமிகோலன். லாஸ்ட் லைனை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ப்ராக்கெட்லாம் ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன், அண்ட் திரும்பவும் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புரியலன்னு யோசிக்காதீங்க, கன்ஃபார்மாக இது புரியும். நான் ரன் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்களா, ப்ராப்பராக ரெஜிஸ்டர் லிங்க் கிளிக் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இது வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, வெப் டிரைவர் வெயிட்ன்றது ஒன் டைம் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான். ஓகேவா? இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த எலிமெண்ட்லலாம் ப்ராப்ளம் வருதோ, அதாவது வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போ ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணணும். வெயிட் டாட் அன்டில், எது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, இதில் தான் எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கு. இதில் பூரா மெத்தட்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த எலிமெண்ட் வந்து கிளிக் ஆகணும். கரெக்டா? அப்போ கிளிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண அர்த்தம். எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட் எலிமெண்ட் டு பி கிளிக்கபிள். நல்லா புரிஞ்சு, எலிமெண்ட் டு பி கிளிக்கபிள். இதில் தான் இன்னொரு பியூட்டி இருக்கு. ஒன்று, ஆல்ரெடி எலிமெண்ட்டை ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? உங்களுக்கு எலிமெண்ட்லாம் இருக்கு, ஆனால் அது கிளிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா, அப்போ அந்த டேரெக்டாக அந்த வெப் எலிமெண்ட் ஃபைன் பண்ணிங்களா, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்னு ஒரு வெப் எலிமெண்ட் ஆப்ஜெக்ட் வச்சிருப்பீங்களா, டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் பாஸ் பண்ணலாம். சரியா? இல்லை அப்படின்னா நீ எலிமெண்ட்லாம் ஃபைன் பண்ண தேவையில்ல. ஃபைன் பண்ணுறதுக்கான லொக்கேட்டர் எனக்கு கொடு. பை டாட் லிங்க் டெக்ஸ்டா, பை டாட் ஐடியா, எக்ஸ்பாத்தா, ஏதோ ஒன்று, அந்த லொக்கேட்டர் எனக்கு கொடு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், அந்த எலிமெண்ட்டை ஃபைண்டும் பண்ணுறேன், அந்த எலிமெண்ட்டு கிளிக்கபிள் ஆகிற வரைக்கும் வெயிட்டும் பண்ணுறேன். ஓகே, அண்ட் இன்னொரு பியூட்டி என்னன்னா, வெயிட் பண்ணிட்டு திரும்பவும் நான் அந்த எலிமெண்ட்டே வாங்கிட்ட கொடுத்துட்றேன், ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு இதில் கிளிக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், எலிமெண்ட்டை ஃபைண்ட் ஆனால் போதும், அது கிளிக் ஆகிடும். அப்படின்னா அப்போ எலிமெண்ட் டு பி கிளிக்கபிள் போட தேவையில்ல, வேற மெத்தட் இருக்கு. எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸ் டாட் பிரசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் லொக்கேட்டட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? நான் இதை கூட கால் பண்ணலாம். இப்போ எலிமெண்ட் ஃபைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த எலிமெண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரிட்டர்ன் ஆகும். அங்கேயே நம்ம டாட் கிளிக்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? பிரசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் கூட ஒர்க் ஆகும். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பாருங்க, எலிமெண்ட் ஃபைண்ட் ஆயிருக்கு, வெயிட் பண்ணி ஃபைண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் கிளிக் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்றதான் நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. ஸோ நான் 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒன்று எலிமெண்ட் டு பி கிளிக்கபிள், ஒன்று பிரசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட். இல்லை, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, இதை நீங்கள் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே பிரசன்ஸ் ஆஃப் எலிமெண்ட் இருக்குல்ல, இது ஒரு கண்டிஷன். எலிமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணு. ஓகேவா? இதோட மேக்ஸிமம் டைம் தான் 10 செகண்ட். ஓகே, மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும்.
எந்த கண்டிஷன் வரைக்கும் எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகுதான்ட்டு. ஓகேவா? இதுவே அலர்ட் ப்ரெசென்ட்னா அந்த அலர்ட் கிடைக்கிற வரைக்கும், அந்த அலர்ட் பாப்அப் கிடைக்கிற வரைக்கும் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும். மேக்ஸிமம் டைம் தான் இது. இன்கேஸ் எனக்கு எலமெண்ட் ப்ரெசன்ஸ் வந்து 3 டைம்ஸ்லேயே கிடச்சிச்சு, சாரி 3 செகண்ட்ஸ்லேயே கிடச்சிச்சு, 3 செகண்ட்ஸ்லேயே எனக்கு எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா அவ்வளோதான். மேக்ஸிமம் பேலன்ஸ் இருக்க 7 செகண்ட் நமக்கு லாபம். அந்த வேலையை முடிச்சுட்டு கிளிக் ஆகிட்டு அடுத்த லைன் போயிடும். ஸோ இந்த 10 செகண்ட்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறோம்ல, இது பஃபர். அதிகபட்சம் 10 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த டைமை இங்கே 1 டைம் செட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் எந்தெந்த எலிமெண்ட்லாம் தேவையோ அங்கங்கே நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுதான் எக்ஸ்பிளிசிட் வெயிட்.